கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவு சந்தித்த இடமான சூரல்மலையில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடுகள் வந்து நிலச்சரிவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. என் பின்னாடி இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்துமே மீண்டும் பயன்படுத்த முடியாமல் நூற்றுக்கணக்கான வீடுகள் இது போன்ற காட்சிகள்லையும் இது போன்ற பாதிப்பிலும் தான் ஈடுபட்டிருக்கு. நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்படைந்த வீடுகள். இதே போன்று சூரல்மலை, முண்டகை மற்றும் பூஞ்சேரி மட்டம் இது ஆகிய 3 ஊர்களில் இது போன்ற வீடுகள் வந்து நூற்றுக்கணக்கானவர் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்று வந்து வருவாய்த்துறையினர், தீயணைப்புத் துறையினர், வனத்துறையினர், காவல்துறை என 4 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் வந்து பாதிப்படைந்த வீடுகளும் மற்றும் நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்ட வீடுகள் குறித்தான எண்ணிக்கையை வந்து கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக பாதிப்படைந்த வீடுகள் எண்ணிக்கை ஒரு பக்கம், இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி சிதலமடைந்து மீண்டும் பயன்படுத்த முடியாத வீடுகள் மற்றும் இந்த வீட்டில் உள்ள பொருட்கள் போன்றவை அனைத்தையும் சேதாரம் குறித்து தற்போது கணக்கெடுக்கும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடுகளில் வந்து இந்த நிலச்சரிவு வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய புகைப்படங்களாக இருக்கட்டும், அந்த வீட்டில் இருந்தக்கூடிய நபர்கள் வாங்கிய பரிசு, பட்டம் மற்றும் கோப்பைகள் மற்றும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற நினைவு பொருட்கள் வந்து இந்த வீட்டில் வாழ்ந்த மக்களுடைய நினைவுகளை வந்து நமக்கு நினைவு கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு இந்த கட்டிடங்கள் இருக்கோ அதே மாதிரி அந்த மக்கள் மனதிலும் வந்து மிகப்பெரிய நீங்கா ஒரு காயமாகவே பதிந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு உணர்த்தது. தொடர்ந்து மீட்பு பணி ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம், அரசு சார்ந்தான கணக்கெடுப்பு இவை அனைத்தும் வந்து 9வது நாளாக களத்தில் வந்து நடைபெற்றிருக்குது. இதை தந்தி தொலைக்காட்சி பதிவு செய்து வருகிறது. களத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் காலினுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.